இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க மேடம்? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். இந்த லேப்டாப்க்கு 1 இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்கு. ஆனா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம். பில்லு வாரண்டி கார்டு எல்லாமே உள்ள இருக்கு. பார்த்து சேஃபா வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். ஏய் இந்து, எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்க பாக்குறியா? இப்ப நான் கொடுக்கறேன் பாரு சர்ப்ரைஸ். என்ன டார்லிங், ரைடுக்கு கிளம்பிட்டியா? ஆமா செல்வி, போயிட்டு வரட்டுமா? ஏய் ஒரு நிமிஷம் இரு. நேத்து நீ சொன்னியே அந்த பேக் இதானே? ஆமா இதுதான். நீ சொன்ன மாதிரி பேக்ல வெறும் டாக்குமெண்ட் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே? வேற ஒண்ணும் கிடையாது. 4-5 டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்கு. நான் நல்லா பாத்துட்டேன். என்ன இவ பேக்ல வெறும் டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா? அப்படின்னா அதுல பணம் இருந்த விஷயம் அவளுக்கு தெரியாதா? இப்போ என்ன பண்ண போற? நேரா போய் அவங்க கிட்ட பேக்க கொடுக்க போறியா? இல்ல செல்வி, இந்த பேக்கை வச்சு அவன் கிட்ட ஒரு டீல் பேச போறேன். டீல் பேச போறியா? என்ன டீல்? அவனால எனக்கு லாஸ் ஆன 6350 ரூபா கொடுத்தா உன்னோட பேக்கை கொடுக்கறேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ண போறேன். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காவது செல்ல குட்டி. பட் இருந்தாலும் உன் நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு. போயிட்டு வா. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? அப்படின்னா அது அவளோட பேக் இல்லையா? அப்ப அந்த பணம், ஐயோ, நான் வேற அது இந்துவோட பணமா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆன்லைன்ல லேப்டாப் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேனே. எப்படியோ ஆசைப்பட்டது வந்துருச்சு. இதுக்கு மேல எதுக்கு யோசிக்கணும்? அந்த பேக்ல பணம் இருந்ததுதான் இந்துக்கு தெரியாதே. அப்புறம் என்ன, பேசாம இந்த லேப்டாப்ப அவளுக்கு தெரியாம மறைச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதா? இப்ப எதுக்கு நாம பயப்படுறோம்? அவன் பார்த்தான்னா அவன் பேக்கை தானே கொடுக்க வந்திருக்கோம். அப்புறம் அவனை பார்த்து நாம எதுக்கு பயப்படணும்? என்னாச்சு கர்ணா, பேக் கிடைச்சதா? அட இல்லையா, நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணுமே புரியலையா? சிசிடிவி இருந்தாலாவது கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லையா, இப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. ஓஹோ, இந்த பேக்கை தான் சின்சியரா தேடிட்டு இருக்கியா? உன்னால எனக்கு லாஸ் ஆன அமௌண்ட் கொடுத்துட்டா உன்னோட டாக்குமெண்ட் ஈஸியா கிடைச்சிடும் தம்பி. எனக்கு என்னமோ பெருமாள் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்கிட்ட நீ மறுபடியும் விசாரிச்சியா இல்லையா? பெருமாளையும் அவன் பொண்டாட்டியும் தனித்தனியா விசாரிச்சுட்டேன். அவங்க 2 பேருமே அந்த பேக்கை எடுக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிறேன். எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அந்த பேக்ல இருக்கிற 40,000 எப்படி கண்டுபிடிச்சு அண்ணன் கிட்ட கொடுக்க போறேன்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்னது, பேக்ல 40,000 இருந்துச்சா? இவன புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான். இதுல வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தானே இருக்கு, பணம் இல்லையே. ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேக்கை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. தயவு செய்து ஏதாவது யோசி, ஏதாவது பிடிபடும். முதல்ல பேக் மட்டும் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. அது எவனா இருந்தாலும் சரி, என் பேக்ல கை வச்சதுக்கு செதில் செதில அவனை வெட்டுவேன். ஹலோ, சொல்லுங்க கணேசன். எஸ் சார். என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தான் கிருபானனை பத்தி நல்லா தெரியும்ல. அப்புறம் எதுக்காக ஒரு லேடி ஆடிட்டர் அனுப்பி வச்சிருக்கீங்க? போச்சுடா. நீங்க அனுப்புனீங்கன்னு சொல்லி பவானின்னு ஒரு லேடி இங்க வந்திருக்காங்க. உங்க நல்ல நேரம். இப்ப கிருபான வீட்ல இல்ல. இருந்திருந்தா இந்த நேரம் ஒரு கொலையே விழுந்திருக்கும். என்னோட அசிஸ்டன்ட் பரணியை தான் போய் சொன்னேன். அவன் என்ன கேட்காம அவன் ஒய்ஃபை அனுப்பி வச்சுட்டான் போல இருக்கு. நல்லா அனுப்பி வச்சுங்க போங்க. முதல்ல இந்த அம்மாவை இங்க இருந்து போக சொல்லிட்டு நீங்களே வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. புரியாம பேசாத கணேசா. என்னால வர முடிஞ்சிருந்தா நான் ஏன் இன்னொரு ஆள் அனுப்பி வைக்க போறேன்? இங்க மும்பைல ஆடிட்டிங் செமினார் நடக்குது, அதுக்காக வந்திருக்கேன். அதையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு மேல ஆயிடும். சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்பதான் கிருபா சார் வீட்டுல இல்லல்ல, நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட எடுத்து கொடுத்து பார்த்துட்டு கிருபா சார் அங்க வரதுக்கு முன்னாடியே அவங்கள அனுப்பி விட்டுருங்க. சார், என்ன சார் விளையாடுறீங்களா? எங்க ஆளுங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம்
எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. வேற வழியே இல்லைங்க. இன்னைக்கு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும்னா இது ஒன்று தான் வழி. நீங்க பயப்படாம ஃபைல் எடுத்து கொடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சார், ஃபைல் எடுத்து கொடுக்கறது ஒரு விஷயமே இல்ல சார். ஆனா மாட்டணும்னு வச்சுக்கோங்க, என் வீட்டு அக்கௌண்ட்ஸை பார்க்க பொம்பளைங்களை அனுப்பி வச்சிருக்கியான்னு சொல்லி உங்களை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க, பாத்துக்கோங்க. அப்படிலாம் நடக்காது கணேசன். நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க போய் ஃபைல் எடுத்து கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஐயோ, கொஞ்சம் சமாளிங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன் ப்ளீஸ். சார் 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 ஹே ஜெயந்தி, என்ன பாக்குற? ஒன்னதான் வா. நீ என்ன ஜெயந்தி, என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் தாண்டி உன் ஃப்ரெண்டு ரமேஷோட சிஸ்டர் பவானி. ஏய், என்னடா நீ அடி? என்னடி இது? பேண்ட் ஷர்ட் போ, பலமா மாடர்ன் ஃபிகரா இருக்கேடி. ஏய், இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்போ நிறைய ப்ரொஃபஷன்ல இந்த காஸ்டியூம ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்றாங்கடி. அப்படியா? எனக்கும் ஆசையா தாண்டி இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு தான் அந்த குடுப்பினே இல்லையே. இந்த புடவைய கட்டியே ஜென்மம் முடிஞ்சிரும் போல இருக்கு. அவ்வளோ ஏன் ஒரு நைட்டிய கூட போட விட மாட்டாங்க. ஹே என்ன? இல்லடி, பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத ஏன் கேக்குற? உங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாக்குற ஆடிட்டர் செல்வம் சார் கிட்ட என் ஹஸ்பண்ட் ஜூனியரா இருக்காரு. அவங்க 2 பேரும் இன்னைக்கு வேற வேற இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதனால என்ன அனுப்பி ஆடிட் பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்க. என்னது, கணக்கு வழக்கு பார்க்க வந்திருக்கியா? அடி பாவி, அனாவசியமா வந்து ஆப்பு மேல உட்கார்ந்துட்டியடி. அப்படின்னா நீயும் ஆடிட்டரா இருக்கியாடி? சூப்பர் டி, வேற லெவல். ஆமா, நீ என்ன பண்ற? நான் எங்க ஹவுஸ் ஒய்ஃபா இங்க தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஐயோ, இவங்க பேசுறத பார்த்தா இப்பக்குள்ள முடிக்க மாட்டாங்க போல இருக்க. மேடம், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஆடிட்டிங்க முடிச்சு கொடுங்களேன். அதை முடிச்சிட்டு அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசிக்கங்க. நீங்க ஏன் சார் இவ்ளோ அர்ஜென்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? நாங்க எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? ஐயோ, புரியாம பேசாதீங்க மேடம். ஏமா, அவங்களுக்கு தான் இந்த வீட்டை பத்தி எதுவுமே தெரியாது. நீயாவது அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்லம்மா. பெரியவர் வந்தா பிரச்சனை ஆயிட போதுமா? ஆமா பவானி, நானும் மறந்தே போயிட்டேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா ஆடிட்டிங்கலாம் பார்த்து முடிடி, நாம அப்புறமா பேசிக்கலாம். எதுக்கு நீங்க 2 பேரும் இப்ப இவ்ளோ அர்ஜென்ட் படுத்துறீங்கன்னு எனக்கு ஐயோ, புரியவே இல்ல. அதெல்லாம் சொன்னா புரியாதுடி. நீ ஃபர்ஸ்ட் வேலையில முடிய. சரி சரி பாக்குறேன். லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது கிடைக்குமா? உன் கையால காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு.